ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கர்ப்ப காலத்தில் கர்ப்பிணிகள் முக்கியமாக இந்த 10 காய்கறிகள் சாப்பிட்றதுனால உங்களுக்கும் உங்கள் குழந்தைக்கும் நல்ல பெனிஃபிட்டாக இருக்கும். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு பெண்ணோட வாழ்க்கையில் முக்கியமாக நம்ம கன்சீவ் ஆகிறது ஒரு வரமாகவும் ஒரு அழகிய தருணமாகவும் இருக்குது. அதே நேரத்தில் உங்கள் உடல் அளவிலும் மனதளவிலும் கூடுதல் கவனம் செலுத்தக்கூடிய ஒரு காலம் இது. இந்த டைமில் நீங்கள் எடுத்துக்கிற ஃபுட்டு தான் உங்கள் குழந்தைக்கும் உங்களுக்குமே நேரடியான தாக்கத்தை ஏற்படுத்தும். கன்சீவாக இருக்கும்போது உங்களுக்கு தேவையான சத்துக்களை தினசரி உணவில் சரியான அளவில் சேர்த்துக்கணும். குறிப்பாக காய்கறியில் விட்டமின், மினரல்ஸ், ஃபோலேட், அயன், ஃபைபர் போன்ற முக்கிய சத்துக்கள் வழங்குவதால் காய்கறிகள் நல்லா சாப்பிடணும். அது மதருக்கும் பேபியோட டெவலப்மெண்ட்டுக்கும் மிகவும் அவசியமானது. ஆனால் எந்த காய்கறி கர்ப்ப காலத்தில் அதிக சத்து தரும், எதை தினசரி உணவில் சேர்க்கலான்ற நிறைய டவுட்ஸ் பெண்களுக்கு இருக்கும். இந்த வீடியோவில் சொல்லக்கூடிய இந்த 10 வகையான காய்கறிகள் நீங்கள் கண்டிப்பாக கர்ப்ப காலத்தில் எடுத்துக்கும் போது உங்களுக்கும் உங்கள் குழந்தைக்கும் பெனிஃபிட்டாக இருக்கும். உங்களோட ப்ரெக்னன்சி காலத்தில் உங்களுக்கு நியூட்ரிஷன் டிமாண்ட் இயல்பாகவே அதிகரிக்கும். பேபியோட பிரெயின் டெவலப்மெண்ட், அவங்களோட போன் ஃபார்மேஷன், பிளட் சர்க்குலேஷன், இம்யூனிட்டி சப்போர்ட்டுக்கெல்லாம் ரொம்ப சரியான சத்துக்களை பொறுத்து தான் நடைபெறுது. காய்கறியில் இருக்கக்கூடிய ஃபோலிக் ஆசிட், ஃபைபர், விட்டமின் ஏ, சி, கே, கால்சியம், அயன் போன்ற சத்தெல்லாம் தாயோட உடலுக்கும் குழந்தையோட வளர்ச்சிக்கும் பாதுகாக்க உதவியாக இருக்குது. குறிப்பாக கான்ஸ்டிபேஷன் என்பது கர்ப்பிணிகள் சந்திக்கும் ஒரு பொதுவான பிரச்சனை. காய்கறியில் இருக்கக்கூடிய ஃபைபர் பவுல் மூமெண்ட்டை சீராக்க ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஃபஸ்ட்டு ஒன்று பசலைக்கீரை கர்ப்பிணிகளுக்கான ஒரு சூப்பர் ஃபுட்டு. இதில் ஃபோலைட் குழந்தையின் பிரெயினுக்கும் ஸ்பைனல் கார்டுக்கும் வளர்ச்சிக்குமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஃபோலைட் டெஃபிஷியன்சி இருந்துச்சுன்னா குழந்தைக்கு நியூரல் டிஃபெக்ட் ஏற்பட வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதனால் கன்சீவான ஆரம்ப காலகட்டத்திலருந்தே ஃபோலைட் ரிச் ஃபுட்ஸை அதிகமாக தேடி சாப்பிட்றது ரொம்ப நல்லது. பீனட்ஸில் விட்டமின் கே, கால்சியம், அயன் அதெல்லாம் அதிகமாக இருக்கிறதுனால தாயோட பிளட் சர்க்குலேஷனுக்கு சப்போர்ட் பண்ணி உங்கள் கர்ப்ப காலத்தில் ஏற்படக்கூடிய டயர்ட்னஸை குறைக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. கேரட்டில் பீட்டா கரோட்டின் அதிகமாக இருக்குது. இந்த பீட்டா கரோட்டின் தான் உங்கள் உடலில் விட்டமின் ஏவாக மாறுது. விட்டமின் ஏ என்பது பேபியோட ஐஸ் டெவலப்மெண்ட்டுக்கும் அவங்களோட ஸ்கின் க்ரோத்துக்கும் அவங்களோட இம்யூனிட்டி ஃபார்மேஷனுக்கும் தேவையான ஒரு நியூட்ரிஷன். கன்சீவாக இருக்கும்போது ஓரளவாக விட்டமின் ஏ கிடைக்கணும் உங்களுக்கு. சேஃபஸ்ட் நேச்சுரல் சோர்ஸ் தான் கேரட்டு. கூடுதலாக கேரட்டில் ஃபைபர் அதிகமாக இருக்கிறதுனால உங்கள் டைஜஷன் ஸ்மூத்தாக இருக்கும். நெக்ஸ்ட் ஒன்று முருங்கைக்காயில் கால்சியம், அயன், விட்டமின் சி, பொட்டாசியம் இதெல்லாம் இருக்குது. இது குழந்தையோட போன் ஃபார்மேஷனுக்கும் மதருக்கும் தேவையான கால்சியம் ரெக்யூர்மெண்ட்டுக்குமே ரொம்ப ஈக்குவலாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. முருங்கைக்காயில் இருக்கக்கூடிய அயன் அனிமியா அப்படின்ற அபாயத்தை குறைக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அது மணிக்கு கர்ப்ப காலத்தில் எனர்ஜியையும் மேம்படுத்தும் உங்களுக்கு. இதில் இருக்கக்கூடிய விட்டமின் சி உங்கள் நியூட்ரிஷன்ஸ் அப்சார்ப்ஷன், அதாவது உங்கள் சத்துக்களை உரியறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. சவுத் இண்டியன் ப்ரெக்னன்சி டயட்டில் கண்டிப்பாக முருங்கைக்காய் இருக்கணும். பீட்ரூட் ஒரு நேச்சுரல் பிளட் பியூரிஃபையராக கருதப்படுது. இதில் அயனும் ஃபோலைட்டு ரெண்டுமே இருக்கிறதுனால ஹீமோகுளோபின் லெவலை மெயின்டைன் செய்ய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. கர்ப்ப காலத்தில் ஏற்படக்கூடிய ஃபெட்டிக்கை குறைக்குது, அதாவது ரொம்ப டயர்னஸாக இருக்கிறத குறைக்குது. உங்கள் பிளட் ஃப்ளோவை மேம்படுத்துது. உங்கள் ஸ்கின்னை க்ளோவாக இருக்கிறதுக்கும் நீங்கள் எனர்ஜியாக இருக்கிறதுக்கும் உங்கள் டைஜஷன் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறதுக்குமே இது கூடுதல் நன்மை அளிக்குது. சவுத் இண்டியன்ஸ்லாம் அதிகமாக ப்ரொக்கோலி யூஸ் பண்ணுறதில்ல. ஆனால் ப்ரொக்கோலி மாடர்ன் ப்ரெக்னன்சி டயட்டில் அதிகமாக பரிந்துரைக்கக்கூடிய ஒரு காய்கறி. இதில் விட்டமின் சியும், ஃபோலைட்டு, கால்சியம், ஃபைபர் அது மாதிரிக்கு ஆன்டி ஆக்சிடென்ட்லாம் நிறையா இருக்குது. ப்ரொக்கோலியோட முக்கிய நன்மை தான் டைஜஷனை மேம்படுத்தும். ப்ளோட்டிங்கு, இந்த கான்ஸ்டிபேஷன் பிரச்சனையெல்லாம் குறைக்குது. நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக கொடுக்கறதுனால உங்கள் இன்ஃபெக்ஷனை குறைக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. வெள்ளரிக்காயில் நீர்ச்சத்து அதிகமாக இருக்கிறதுனால கர்ப்பிணிகள் எடுத்துக்கணும். ஏன்னா கன்சீவாக இருக்கும்போது உங்களுக்கு டீஹைட்ரேட் ஆகும்போது இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது மாதிரி கர்ப்ப காலத்தில் ஏற்படக்கூடிய மலச்சிக்கல் பிரச்சனையும் உங்களுக்கு மூல நோய் இருந்தாலுமே குறைக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்.
தக்காளியில் விட்டமின் ஏவும் விட்டமின் சியும் அதிகமாக இருக்குது. கர்ப்பிணி பெண்களுக்கு தேவையான கார்போஹைட்ரேட், நார்ச்சத்து, ஃபோலிக் அமிலம், புரதங்கள்லாம் அதிகமாக இருக்குது இந்த தக்காளியில். தக்காளி கர்ப்ப காலத்தில் சாப்பிட்றது ரொம்ப பாதுகாப்பானது. இது உடலுக்கு பல நன்மைகளையும் தரக்கூடியது. தக்காளி அதிகமாக எடுத்துக்கிறாமல் அளவோடு பயன்படுத்தும் போது அதோட நன்மைகளை அனுபவிக்க முடியும் உங்களால். நெக்ஸ்ட்டு கத்திரிக்காய் கர்ப்ப காலத்தில் சாப்பிட்றது ரொம்ப பாதுகாப்பானது. இருந்தாலும் அளவோடு சாப்பிடணும். கத்திரிக்காய் குழந்தையோட ஒட்டுமொத்த வளர்ச்சிக்குமே மேம்படுத்தும். ஏன்னா இதில் விட்டமின் இ, விட்டமின் ஏ அப்படின்ற ஊட்டச்சத்துக்கள் அதிகமாக இருக்குது. அடுத்து சக்கரவள்ளி கிழங்கும் உருளைக்கிழங்கும் ரெண்டுலேயுமே அத்தியாவசியமான ஊட்டச்சத்துக்கள் அதிகமாக இருக்குது. குறிப்பாக சக்கரவள்ளி கிழங்குல அதிக அளவு விட்டமின் ஏ இருக்குது. இது ரத்தத்தின் சர்க்கரையின் அளவை கட்டுப்படுத்துறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பொட்டாசியம், மேக்னீசியம், தாமிரம், இரும்பு, விட்டமின் சி, விட்டமின் பி இதிலெல்லாம் நிறையா இருக்குது. கர்ப்ப காலத்தில் காய்கறிகள் நல்லதுனாலும் ஓவர் ஈட்டிங் பண்ணக்கூடாது. அளவாக தான் எடுத்துக்கணும். நல்லா கழுவி சுத்தம் செய்யப்பட்ட காய்கறிகளை வச்சு சமைச்சு சாப்பிடுங்க. கழுவாமல் எந்த ஒரு பொருளையும் யூஸ் பண்ண வேணாம். அது மாதிரி வெஜிடபிள் சேலட்டும் சாப்பிடாமல் இருக்கிறது நல்லது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.